நாங்க இத கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம். புவனேஸ்வரி, நீ என்ன பேசினாலும் நீ யாருன்னு இந்த ஊருக்கு நல்லா தெரியும். சூழ்நிலையால நடந்த விஷயத்தை நீ இத்தனை வருஷமா சூழ்ச்சின்னு முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க. இவனையே அப்படியே விஷத்தை ஊட்டி வளர்த்திருக்க இல்ல நீ? இவன் பண்ண தப்புக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் அது நியாயமாகாது. பஞ்சாயத்துல முடிவெடுத்தா கோர்ட்டு கூட அதை சரின்னு தான் சொல்லும். ஆமாங்கய்யா, இவனெல்லாம் மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கணும்யா. இங்க பாருங்க, நியாயமா இவனை எல்லாம் இங்கேயே தூக்கல தொங்க விடணும்யா. எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான். இவனை மாமா மாமா தோலை உரிச்சு தொங்க விடணும்டா. இவெல்லாம் என்ன பண்ணாலும் திருந்துற ஜென்மம் இல்ல. நான் நினைச்சிருந்தா என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போனதுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு இவனை கண்ட தொடர்பா வெட்டி போட்டிருப்பேன். என் தனாவுக்காக தான் இவனை விட்டேன். இவன் சொல்ற மாதிரி சட்டப்படி இவனுக்கு தண்டனை கிடைச்சு இவன் ஜெயிலுக்கு போகணும். நீ பண்ணது தப்புன்னு தனலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டு இத மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு நீ பஞ்சாயத்துல எழுதி கொடுக்கணும். அவன் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? நாங்க கோர்ட்ல போய் பேசிக்கிறோம். கார்த்திக், நீ வாப்பா. நில்லுங்கறல. போனீங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கங்க. பஞ்சாயத்துல மரியாதை கத்துக்கோங்க. பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குல்ல, ஐயா சொல்லாம இங்க இருந்து நீங்க ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. ஐயா, நீங்க எதுக்கு மணி பிளேட் எல்லாம் எழுதி கேக்குறீங்க? இங்கேயே கட்டி வச்சு உதைக்கணும்யா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இங்கேயே இவனை உதைக்கணும்யா. எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான். அசிங்கத்தை ஏற்படுத்திருக்கான். உயிரோடவே விடுங்க. இந்த தீர்ப்பை சொல்ற பொறுப்பை எனக்கு தானே கொடுத்திருக்கீங்க. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தா நான் பேசுறேன். இல்லனா நீங்களே பாத்துக்கங்க. புவனேஸ்வரி, இவன் முழுசா நடமாடணும்னா தனலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டு இவன் எழுதி கொடுக்கணும். அதுதான் என்னோட தீர்ப்பு. அம்மா, இங்க பாரு, இப்ப நமக்கு வேற வழியே இல்ல. கோவப்படாம இரு. நமக்கு நேரம் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப இவங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவோம், சரியா? இப்ப என்ன, என் பையன் மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே? செய்வான். டே கார்த்தி, அப்பா மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுறா. தனா, என்ன மன்னிச்சிட. இந்தா எழுதி கொடு. போங்க. டேய் வாங்கடா.
டேய் அடிங்கடா அவன. ஏய்